விஜய்க்கு அதிமுக ஏன் கட்டாயமா தேவை? பூத் ஏஜென்ட்ஸ் இல்லாம திமுகவை ஜெயிக்க முடியுமா? ஒரு அதிரடி அலசல். விஜய்க்கு கூட்டம் வருது, ஆனா ஓட்டா மாறுமா? தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா வெறும் மாஸ் மட்டும் போதாது, மேனேஜ்மெண்ட் வேணும். 2026ல திமுகவை எதிர்க்கணும்னா விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிமுக ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. கள நிலவரம் என்ன சொல்லுது? பூத் கமிட்டி முதல் தேர்தல் புள்ளி விவரம் வரை இந்த வீடியோவில் முழுசா பார்ப்போம். தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளுமே கடந்த 40 to 50 ஆண்டுகளா அடிமட்ட அளவில் தங்களோட கட்டமைப்பை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை வச்சிருக்காங்க. ஒரு தொகுதிக்கு 250 to 300 பூத்துகள் இருக்கும். ஒவ்வொரு பூத்துலையும் 10 பேர் இருப்பாங்க ஒரு கமிட்டிக்கு. அதிமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பல வருஷமா தேர்தலை பார்த்த பழைய வீரர்களாக இருக்காங்க. அந்தந்த தெருவில் யாரு நம்ம ஓட்டு யாரு மாற்று ஓட்டுன்னு அதிமுக ஏஜென்ட்டுங்களுக்கு 100% தெரியும். டிவிக்கே ஒரு புதிய கட்சி, அவங்களுக்கு ரசிகர் மன்றங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு தேர்தலை நடத்த தேவையான பூத் லெவல் மேனேஜ்மெண்ட் இன்னும் முழுமையா அவங்க இடத்துல இல்லை. திமுகவை ஜெயிக்கணும்னா அதிமுகவின் உதவி விஜய்க்கு கண்டிப்பா தேவைப்படும். ஏன் இவ்வளவு பூத் ஏஜென்ட்டுகளை பத்தி பேச போறோம்னா, ஆளுங்கட்சியான திமுக இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங். அவங்களோட பூத் ஏஜென்ட்டுகளை ஒரு ராணுவம் மாதிரி நடத்துறாங்க. அவங்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் முதல் அவங்கள வருஷம் முழுக்க ஆக்டிவா வச்சிருக்கிற வரை திமுக கை ஓங்கி இருக்கும். திமுகவின் இந்த மணி மஸ்கில் பவரை உடைக்கணும்னா அதுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அனுபவம் அதிமுகவிடம் மட்டும்தான் இருக்கு. வெறும் சமூக வலைத்தள பிரச்சாரத்தால மட்டும் திமுகவை வீழ்த்திட முடியாது. புள்ளி விவரப்படி பார்த்தா அதிமுகவுக்குன்னு ஒரு நிலையான 30% வாக்கு வங்கி இருக்கு. எப்பேற்பட்ட சூழலையும் அது குறையாது. விஜயோட டிவிகேக்கு இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, அதிமுகவின் அனுபவம் பிளஸ் டிவிகேவின் இளமை வேகமும் ஒன்று சேர்ந்தா அது திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறும். தனித்தனியா நின்றா வாக்குகள் சிதறி அது திமுகவுக்கு சாதகமா முடியும். இதுதான் கசப்பான உண்மை. இப்ப ஓட் பேஸா ஒரு சின்ன கால்குலேஷன் பார்த்துக்குவோம். 2021ல ஓட் பர்சன்டேஜ் 73. இப்போ விஜய் வந்திருக்கிறதுனால நம்ம 78% உயர்த்திக்கலாம். அவ்வளோ டேர்னா இளைஞர்கள்லாம் வாக்களிப்பாங்கன்னு சொல்லிட்டு மினிமம் அந்த மாதிரி டேர்ன் அவுட் ஆச்சுன்னா நம்மளோட டோட்டல் ஓட்டர்ஸ் 6.5 கோடி தமிழ்நாட்டில் இன்றைய நிலவரப்படி. அந்த ஓட்டு அந்த 78% ஓட் போலிங் ஆச்சுன்னா, அதாவது 5.7 கோடி மக்கள் ஓட் காஸ்ட் பண்ணாங்கன்னா அப்போ டிவிகேவோட இம்பேக்ட் எவ்வளோ இருக்குன்னா கண்டிப்பாக 30 to 40% இருக்கும். ஏன்னா யூத் ஓட்டர்ஸே 1.9 கோடி இருக்காங்க. அதாவது நியர்லி 2 கோடி மக்கள் இருக்காங்க 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க. அப்படி இருக்கிறச்ச டோட்டலா டிவிகேட ஓட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 70 to 90 லட்சம் ஓட்ஸ் கம்பல்சரி இருப்பாங்க. இந்த 5.7 கோடியில் 70 to 90 லட்சம் ஓட் இன்னைக்கு நிலவரத்துக்கு இருக்கு. அதாவது 12 to 18% வாக்குகள் வாங்குவாங்க. இப்போ இம்பேக்ட் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். அலையன்ஸ்னால இப்போ அலையன்ஸ் இல்லாம இருந்தா டிஎம்கேக்கு இது மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். 100% எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இதே அலையன்ஸா ஏடிஎம்கே கூட இருந்தாங்களா, டிவிகே அண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸா இருந்தா ஏடிஎம்கேவோட ஓட் பேஸ் எப்பயுமே 32% குறையல. 1.62 கோடி ஓட்ஸ் இருக்கு அவங்களுக்கு எப்பயுமே. அது கம்பைன்டு டோட்டலா பார்த்தா 47% ஓட்டா மாறும். அவங்க சீட் கன்வர்ஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது மினிமம் 145 to 165 சீட் வரைக்கும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மினிமம் 28 சீட்டு சர்ப்ளஸா ஜெயிக்க முடியும், மெஜாரிட்டியோட வின் பண்ண முடியும் இந்த அலையன்ஸ் கூட்டணி இருந்தா. அதிமுகவோட ஸ்ட்ராங் பேஸ் மற்றும் டிவிகேவின் நியூ எனர்ஜி இணைந்தால் அது ஒரு மெகா அலையன்ஸா மாறும். பூத் ஸ்லிப் விநியோகம் பண்றதுல இருந்து மக்களை வாக்குச்சாவடிக்கு கூட்டிட்டு வர்றது வரைக்கும் அதிமுகவோட இந்த எலெக்ஷன் மிஷின் விஜய்க்கு கை கொடுக்கும். மறுபுறம் விஜயின் வருகை அதிமுகவுக்கு ஒரு புது பொலிவை தரும். ஒருவருக்கொருவர் அவசியமான ஒரு புள்ளியில் தான் இப்போதைக்கு அரசியல் நிற்குது. உண்மை என்னன்னா, தமிழ்நாட்டில் திமுகவை நேருக்கு நேர் எதிர்க்கணும்னா அனுபவமும் வேகமும் ஒன்னா சேரணும். டிவிகே மற்றும் அதிமுக கூட்டணி அமைந்தா தேர்தல் களம் அனல் பறக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிமுக உதவி இல்லாம விஜயால் திமுகவை வீழ்த்த முடியுமா? உங்கள் கருத்து கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. நான் உங்கள் எஸ்கே. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.